கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே வருகிறார். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் நாம் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே என்ற பாடல் தெரிந்த பாடல்தான். எனவே கரங்களை தட்டி உயர்த்தி அவர் நாமத்தை பாடுவோம். காலை நேரம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். வந்ததுக்கு ஒரு முகாந்தாரம் உண்டு. தாவீது சொல்றாரு, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தாரம் இல்லையோ. இந்த காலை ஜபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருக்கும் ஒரு முகாந்தாரம் உண்டு. நிச்சயமாய் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இணைந்து பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கொடும் ஆமென் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கொடும் ஆமென் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவே. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உள்ளத்திலிருந்து எங்கள் விண்ணப்பத்தை, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, எங்க காலை நேரத்தில் உம்முடைய கரத்தை நீட்டி அதிசயம் செய்பவர், ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஐயா ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருகிற தேவன் நீயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி நீ என்னை சுகமாக்கினவரே, சித்தம் உண்டு ஆமென் சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி நீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ ஏசையா, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ. உள்ளத்திலிருந்து பாடுங்க. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில்
எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுயா, அல்லேலூயா. கரம் உயர்த்தி ஆராதிங்க ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. தகப்பனே உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த காலை நேரத்திலே நாம் தியானிப்பதற்காக மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வாசிக்க கேட்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அற்புதமான கர்த்தருடைய வசனம் இது. இன்றைக்கு ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஜெபம் ஒன்று இல்லை என்றால் கிறிஸ்தவத்தில் யாரும் பெரிய காரியங்களை பெற்றிருக்கவே முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஜெபம் என்பது மிகவும் அவசியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி முதுகெலும்பு மிக முக்கிய பகுதியாக இருக்கிறதோ, முதுகெலும்பு இல்லை என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது. எல்லாம் இருந்தும் முதுகெலும்பு ஒன்று இல்லை என்றால் அந்த மனிதனால் நிற்கவோ நடக்கவோ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதே போல கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்கிற முதுகெலும்பு இல்லை என்றால் எல்லாம் இருந்தும் வீண்தான். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாய் இருக்கிறது. ஜெபிக்காதவன் கண்டிப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஜெபிக்கிற மனிதனை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வாசித்த பகுதியில் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அப்படின்னா, நாம் எவைகளை எல்லாம் கேட்டாலும், எவைகள் என்றால் எது வேணாலும் இருக்கலாம். பிள்ளைகளுக்காக இருக்கலாம், குடும்பத்துக்காக இருக்கலாம், தொழிலுக்காக இருக்கலாம், தேவைக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எவைகளை நாம் ஜெபத்திலே கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்ள, அவைகளை தமக்கு தந்திரல அவர் கிருபையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். 6வது சங்கீதம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 6வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டார். எவ்வளவு ஒரு உறுதியாய், எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு சொல்லுகிறார் பாருங்களேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். ஏற்றுக்கொள்ளுவார்னா என்ன? எவைகளை எல்லாம் எனக்கு தேவையானவைகள், என்னுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமானவைகள், இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். அவைகளை எல்லாம் ஜெபத்திலே சொல்லும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்களேன். ஜெபத்திலே உறுதியாய். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று, மிகவும் தேவையான ஒன்று. சில காரியங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர் எப்படி நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை பார்த்து நாம் கடந்து போகிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளவு அவசியம் என்றால்,
வாசிக்கலாம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாமல் தப்பிக்கப்பட வேண்டுமானால் நமக்கு ஜெபம் அவசியம். இந்த கடினமான ஒரு காலகட்டத்தில், நெருக்கமா இருக்கிற ஒரு காலகட்டத்தில், பாவமும் அக்கிரமும் சூழ்ந்திருக்கிற காலகட்டத்தில் நாம் சோதனைக்கு தப்ப வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் அவசியம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்பனா நம்முடைய பலவீனங்கள் நம்ம பலமாய் மாற வேண்டுமானால் ஜெபம் அவசியம். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்ச ரீதியாக இருக்கிற போர் செய்கிற காரியங்கள், இச்சைகள், உலக ஆசைகள், இவைகள் எல்லாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு ஜெபம் அவசியம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். கவலைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் ஜெபம் அவசியம். இன்னைக்கு கவலை ஒரு பெரிய காரியம். பிள்ளைகளை குறித்து, தொழிலை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வருங்காலங்களை குறித்து, ஐயோ என்ன செய்ய போகிற, என்ன நடக்க போகுது, இவைகளை எல்லாம் கவலைகளை மேற்கொண்டு நாம் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் அவசியம். எவ்வளோ முக்கியம் பாருங்க. சோதனைக்கு தப்ப வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற சோதனைகள், மனிதனால் வருகிற சோதனைகள், சந்திக்கிற சில போராட்டங்களில் நாம் சோதனைகளை ஜெயிக்க வேண்டுமானால் ஒரு மனிதனுக்கு ஜெபம் அவசியம். இரண்டாவது, பலவீனமான மனிதன் நாம் சில போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது இவைகளை மேற்கொள்வதற்கு ஜெபம் அவசியம். மூன்றாவது நம்ம பார்த்தோம், கவலைகள், உலகத்தில் இருக்கிற லௌகிகத்தினால சந்திக்கிற போராட்டங்கள், காரியத்தினால வருகிற கவலைகளை மேற்கொள்ள வேண்டுமானாலும் ஜெபம் அவசியம். அப்படின்னா ஜெபம் மிகவும் அவசியம். அதனால தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஜெபம் அஸ்திபாரம், ஜெபம் ஆதாரம், ஜெபம் நம்ம வாழ்க்கையின் அடித்தளம். ஜெபம் இல்லை என்றால் வெற்றி இல்லை, ஜெபம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் ஜெபத்தை எப்படி கவனித்து கேட்கிறாருங்கிறத சில காரியங்களை நான் சொல்லி நாம் ஜெபித்து கடந்து போக போகிறோம். நம்பர் 1, முதலாவதாக சங்கீதம் 65 2வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 65 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். முதலாவதாக ஜெபம் அப்படின்னு சொல்றோம் இல்ல, ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு வாசித்தோம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். சங்கீதக்காரர் ஜெபித்தார் அல்லவா, அதே போல ஆண்டவர் எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னா முதல்ல ஜெபத்தை கேட்கிறாராம். ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கிறவர். நல்ல நம்பிக்கையோடு இருங்க. இன்னைக்கு ஏன் ஜெபிங்கன்னு சொல்றோம்னா, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்கிறார். கேட்பது மட்டுமல்ல, பதில் தருகிறார். நீங்கள் சங்கீதம் 66 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 66ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை பாருங்க. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அப்ப ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திர ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார், பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். கேட்கிறவர் பதில் தருவார். இன்னைக்கு நம்ம கேட்கறதுக்கு நம்ம விருப்பமே இல்லை, நம்ம சொல்றதுக்கு விருப்பமே இல்லை, ஜெபிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன் பிரச்சனை மாறல, போராட்டங்கள் மாறலன்னா நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப குறைவாயிருச்சு. நன்றி சொல்றது கூட பாருங்க, அவர் நன்மை செய்வதில் குறைந்து போகவில்லை, நாம் நன்றி சொல்வதில் குறைந்து போய்விட்டோம். அவர் நன்மை செய்வதில் அப்பையும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், இப்பையும் நம்ம வாழ்க்கையில அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிகிறார். அவருடைய நன்மைகள் ஏராளம், அதை சொல்ல ஆயுசின் வருஷங்கள் போதாது.
அவ்வளவு நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். இன்னும் நன்மைகளை அவர் நமக்கு செய்ய விரும்புகிறார். ஆனாலும் நாம் நன்றி சொல்லுவதில் குறைந்து விட்டோம், நாம் நன்றி சொல்வதில் குறைத்துக்கிட்டோம். அதான் பிரச்சனை இன்னைக்கு. அதே போல தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். எப்போ வேணாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இக்கட்டில் இருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அன்னாள் தன்னுடைய நிந்தை மாறும்படி தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்த போது கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்தார். அதே போல நீங்களுடைய ஆகாருடைய வாழ்க்கை எடுத்து வனாந்தரம், சபையில் அல்ல, ஆலயத்தில், வனாந்தரத்தில் அவள் நின்று கதறுகிறாள். ஆண்டவரே, என்னை காண்கிற தேவன் யார் என்று சொல்லும்போது அங்கே அவளை கண்டு அற்புதத்தை தேவன் செய்கிறார். பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலும் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறவர் மாத்திரமல்ல, சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே என்று வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசியுங்கள். சங்கீதம் 66:20 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களிலே 66ஆம் சங்கீதம் 20வது வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும், என் ஜெபத்தை தள்ளாமலும், தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும். அப்ப சில நேரங்களில் மனுஷன்ட்ட போய் உட்கார்ந்து ஒரே காரியத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் போர் அடிச்சு அடுத்த முறை சொல்லும்போது போதும் பார்த்துக்கலான்னு போயிடுவான். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்போ போய் ஜெபித்தாலும், நம்முடைய பிரச்சனைகளை சொன்னாலும், அவரை நோக்கி பார்த்தால் தேவன் நம்முடைய ஜெபத்தை தள்ளவே மாட்டார். எவ்வளோ நல்ல தேவன். அன்னாள் எத்தனை நாள் ஜெபித்தாங்கன்னு தெரியாது, எவ்வளோ நாள் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. சாமுவேலை தாங்க நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நாட்கள், வருடங்கள், சில தாமதங்கள் ஆகும்போது, கூடி வரும்போது, ஜெபத்துக்கு பதில் கொஞ்சம் லேட் ஆகும்போது நம்ம என்ன தெரியுமா செய்திருவோம்? ஜெபத்தின் தரத்தை குறைச்சிருவோம். இதே நம்ம அண்ணால் அந்த ஜெபித்திருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செஞ்சுருப்போம்? முதல் வருஷம் ஜெபிச்சிருப்போம், ஆண்டவரே ஆண் குழந்தையை தாரும் தாரும் தாரும். இல்லை, 2வது நாள் ஏதாவது ஒரு குழந்தையை தாரும். 3வது எப்படியாவது நிந்த மாறுறதுக்கு எனக்கு ஏதாவது செய்யும். அப்படி அல்ல, அவள் ஜெபம் மாறவே இல்லை, தரம் குறையவே இல்லை. ஏன்னா அவளுக்கு தெரியும், என் ஜெபத்தை தள்ளாதவர் அவர், என் ஜெபத்தை கேட்கிறவர் அவர், என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் அவர் என்கிற ஒரு விசுவாசம் அன்னாளுக்குள் இருந்தது. இந்த காலை நேரத்திலும் முதலாவதாக ஒரு கருத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை தள்ளாதவர், நம்முடைய ஜெபத்தை தள்ளி வைக்கிறவர் அல்ல. அவர் சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு தருகிறவர். அதான் நம்ம வாசித்தோம், எவைகளை நாம் ஜெபத்திலே கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு இந்த காலை நேரத்திலும் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு தேவன் இன்றைக்கு பதிலை தருவார். அன்னாளுக்கு நிந்தையை மாற்றினவர், அன்னாளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். 2வதாக கர்த்தர் ஜெபத்தை காண்கிறவர். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும், என் கண்கள் திறந்தவைகளும், என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். முதல்ல பார்த்தோம், அவர் கேட்கிறவர். 2வது அவர் காண்கிறவர். நம்முடைய ஜெபத்தை காண்கிறவர். நம்ம எந்த இடத்துல இருந்து ஜெபித்தாலும் அவர் கண்கள் நம்முடைய ஜெபத்துக்கு பண்ணும்போது திறந்திருக்கிறது. 2 பேர் தேவாலயத்துக்கு போகிறாங்க, 2 பேரில் ஒருவன் பயங்கரமாக ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணினேன், தசமபாகம் செலுத்தினேன், அது பண்ணேன் இது பண்ணேன், தன் பெருமைகளை பேசுகிறான். மற்றவனை குற்றச்சாட்டை இந்த ஆயக்காரனை போல அல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறான். ஆனால் ஒரு மனிதனோ ஆலயத்துக்கு வெளியே நின்று, தூரத்திலே நின்று, அழகா அந்த வசனம் சொல்லுது, இவன் ஆலயத்துக்கு உள்ள ஆனால் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடுத்துக்கொண்டு சொல்றான், என் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். காரணம், கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டது. இன்றைக்கும் எந்த இடத்துல நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் ஜெபத்தை காண்கிறது. அவர் காண்கிற தேவன். வாசியுங்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நெகேமியா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக
இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும், கவனிங்க, உம்முடைய செவிகள் அவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, உம்முடைய செவி கவனித்தும், உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்களேன். நாம இன்னைக்கு இப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைக்காக, ஆண்டவரே என் தொழிலுக்காக, ஆண்டவரே என் குடும்பத்துக்காக, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் அதை காண்கிற தேவனுமாய் இருக்கிறார். அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோபு சொல்றார் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாரு, ஆண்டவரே நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். 23:10 என்று நினைக்கிறேன். அந்த இடத்துல வாசித்து பார்ப்பீர்களானால், நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு தெரியும் நான் எந்த இடத்துல இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்ன சூழ்நிலை இருக்கிறேன், எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர். நம்முடைய நிலைகளை பார்த்து நமக்கு பதில் தருவார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்தை காண்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கண்கள் திறந்தவைகளாக இருக்கின்றன. இன்னைக்கு அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் காண்கிற தேவன் ஒருவர் உண்டு, என்னை காண்கிற ஒருவர் உண்டு. அவரை நோக்கி நாம் பார்ப்போமானால் நம்முடைய ஜெபத்தை அவர் காண்கிறார். மூன்றாவதாக ஜெபத்தினுடைய மதிப்பை பாருங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும், கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். மூன்றாவது, கர்த்தர் ஜெபத்தை கவனிக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல அவர் கேட்கிறார், இரண்டாவது காண்கிறார், மூன்றாவது கவனிக்கிறார். எவ்வளோ கவனமாக இருக்கிற பாருங்க. கவனிக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 86 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இங்கு ஜெபிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 86 6வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். அவர் கவனிக்கிறார், லிசன் பண்றார். நம்ம என்ன ஜெபிக்கிறோம் என்பதை கவனிக்கிறார். நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் என்பதை கவனிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை கவனிக்கிறார். நம்ம என்ன இருதயத்தோடு ஜெபிக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய நினைவுகளை அறிகிறவர், நம்முடைய இருதயத்தை அறிந்தவர், நம்முடைய ஏக்கங்களை புரிந்தவர் அவர். யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து ஜெபித்தாலும் அதையும் அவர் காண்கிறவர், கவனிக்கிறவராக இருக்கிறார். யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே தான். யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட நிலைமை. ஐயோ, எனக்கு யாரு பாப்பா, யார் அவரை பார்க்கனாலும் பரவாயில்ல, நம்முடைய வார்த்தைகளை கவனிப்பார். இருதயத்தில் இருந்து ஜெபித்தாலும் கவனிப்பார். நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சத்தின் சத்தத்தை கேட்டாராம். பெருமூச்சின் சத்தத்தை எப்படி கேட்க முடியும்? அவர் கவனிப்பார். நாம் ஜெபிக்கிற காரியவர் அவர் கவனித்து கேட்கிறார். நாம் ஜெபிக்கிற காரியத்தில் அவர் கவனிப்பார். இன்னொரு வசனங்களை காட்டி கொடுக்கிறேன், வாசிங்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கவனிக்கிறாரு. முதல்ல பார்த்தோம் கேட்கிறார், இரண்டாவது காண்கிறார், மூன்றாவது கவனிக்கிறார். நாலாவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நீங்க வாசிங்க. கர்த்தர் ஜெபத்திற்கு கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிடுகிறவர். நம்முடைய ஜெபத்துக்கு கட்டளை பதில் தருகிற தேவன். இன்றைக்கு எந்த சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் உங்கள் ஜெபத்துக்கு தேவன் கட்டளையிடுவார். 5வது காரியம் சொல்லி முடிக்கிற நேரமில்லை. கர்த்தர் ஜெபத்தை கற்பிக்கிறவர். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அவர் நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்பதாகவே அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நம்மை கற்பிக்கிறவர், நம்முடைய தேவைகளை பார்த்து சந்திக்கிறவர்.
எவ்வளோ அழகாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8 வாசிச்சு பாருங்கள். நாங்கள் கேட்பாங்க சீஷர்கள், ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு கேட்கும்போது இப்படியெல்லாம் ஜெபிக்கணும் கற்றுக் கொடுக்கிறார். கற்பிக்கிறவர். முதல்ல வாசித்தோம், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். 2வது ஜெபத்தை காண்கிறவர். 3வது ஜெபத்தை கவனிக்கிறவர். 4வது ஜெபத்திற்கு கட்டளை கொடுக்கிறவர். 5வது ஜெபத்தை கற்பிக்கிறவர். கற்றுக்கொள்ள விருப்பமானால் தேவ சமூகத்தில் சென்று நமக்கு தெரிந்ததை நீங்கள் வாயில சொன்னாலும் அந்த ஜெபம் பின்னாட்களில் பழக்கப்படுத்தி நம்மை கற்பித்து நம்மை சிறந்த ஜெபிக்கிறவர்களாக மாற்ற வல்லமை உள்ளவர். ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர், நமக்கு போதிக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவரை நாம் ஆராதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஜெபம் அவசியம். ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபியுங்கள். ஒன்று மட்டும் முக்கியம், நான் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் காண்கிறார். நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் தள்ளவில்லை. நான் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கற்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு பதில் தருகிறார். தானியேல் ஜெபிக்க தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நமக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். பதிலுக்கு தேவன் தருகிறார். சோதம் குமாரக்கா ஜெபித்த போது தேவன் கட்டளையிடுகிறார். தேவன் நமக்கு கட்டளை இடுவார். நாம் ஜெபிக்கும் போது நமக்காய் அவர் அற்புதங்களை செய்வார். இந்த காலை நேரத்தில் எந்த தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும் ஜெபத்துக்கு பதில் நிச்சயம் உண்டு. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மாள் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவே ஐயா. உம்மாள் கொடும், ஆமென், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஏசையா பெறுபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு, ஆமென், சுத்தமாக பாடி முடிக்கலாம் என்று சொல்லி சுகமாக்கி நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா. சித்தமுண்டு, ஆமென், சுத்தமாக சொல்லி சுகமாக்கி நீ இயேசுவே ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ இயேசுயா ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ. எங்கள் விண்ணப்பத்தை, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, என் ஜெபத்தை காண்கிறவரே, என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே, என் ஜெபத்தை தள்ளாத தேவனே, இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை கண்ணீரை காண்பவரே ஐயா, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஜெபம் எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் எங்கள் ஜெபம் தள்ளப்படவில்லை. எங்கள் ஜெபத்தை தேவன் கேட்கிறவர். என் ஜெபத்துக்கு தேவன் பதில் தருகிறவர். என் ஜெபத்தை தேவன் காண்கிறார். என் ஜெபத்தை தேவன் அவர் கேட்டு பதில் தருகிறார் என்கிற நம்பிக்கையை எங்களுக்கு தந்து
தொடர்ந்து இந்த கடைசி நாட்களில் இன்னும் இடைவிடாமல் செபிக்க, தேவ சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த காலை நேரத்திலும் ஏதோ ஒரு தேவையோடு, எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தல்வீராக. உம்முடைய வழிநடத்தலை கர்த்தர் தந்தல்வீராக. விடுதலையின் பிரசன்னம், தேவ மகிமை இவர்களை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் விலகட்டும். பெற்றோருடைய பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், கவலைகள் எல்லாம் விலகட்டும். தொழிலை குறித்த, எதிர்காலத்தை குறித்த எல்லா கவலைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவர், என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் என்கிற நம்பிக்கை இவர்கள் வாழ்க்கையில உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த காலை நேரத்தில் எதற்கெல்லாம் இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெப குறிப்புகள், அந்த விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தடைகள் விலகுவதாக. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பதாக கடந்து செல்வாராக. எல்லா தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி. தேவ கரம், பலமுள்ள கரம், ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படுவதற்காய் நன்றி. யாபேஸ் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இந்த காலை நேரத்தில் இவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும், ஒவ்வொரு ஜெப காரியத்தையும் நீர் கேட்டு, நீர் கண்டு, நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய விடுதலை பிரசன்னம் உண்டாகட்டும். இன்றைக்கே அற்புதம் நடக்கட்டும். தடைகள் விலகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். உம்முடைய பலமுள்ள கரம் கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.